இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே. ஸோ இப்போ தான் வந்து நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு டே 9 இது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வெயிட்ல லாஸ் ஆயிருக்கா இல்லையா என்னன்றதை வந்து இதுக்கப்புறம் நம்ம போய் வெயிட் செக் பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதே ஒரு பயமாகவும் பதஷ்டமாகவும் இருக்குன்னு அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ போய் நான் வெயிட் செக் பண்ணிட்டு உங்க கூட பேசுகிறேன். ஸோ எல்லாருமே வெயிட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் பார்த்தீங்கன்னா 71.90. ஸோ இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 72. அதாவது 100 கிராம் வந்து அதிகமாக தான் இருக்குது. இது என்ன ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இடையில வந்து 73 போயிட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1 கேஜி எனக்கு அதிகமாக, அதாவது அதிகமாக தான் காமிக்குது, கம்மியாக காமிக்கலாம் கூட பரவாயில்ல, அதிகமாக காமிக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களா. 73 போயிட்டேன். அது என்ன ரீசன் இது வரைக்குமே என்னால் உண்மையுமே கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இப்போ நான் ஒரு 3 டேஸே வந்து நைட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்றதுனால இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் ஒன்று, நம்ம வந்து 70 வர வரைக்கும் இந்த சேலஞ்சை விடுறதா இல்லை. அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே 70 வந்தே ஆகணும். ஸோ நாங்கள் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபேமிலியாக வெளியே போகலான் இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வெயிட்டை கம்மி பண்ணியே ஆகணும். எனக்கு தெரியாது, நான் 70 வந்தே ஆகணும். அதுக்கு நான் என்னன்னாலும் பண்ணுவேன், பார்க்கலாம். இந்த கண்டிப்பாக நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஜோக் மாதிரி இல்லை, எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். இது டென்ட்டுக்குள்ளே 70 வந்தே ஆகணும். அதுக்கு என்னன்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன். ஒர்க் அவுட்டும் சரி, டயட்டு, ஸ்ட்ரிக்டான டயட்டு, ஒரு மனசு அலப்பாய விடாமல், சாப்பாட்டுக்கு வந்து இது பண்ணாமல், நம்ம வந்து ஏதாவது வரும்போது பார்த்தீங்கன்னா, சரி ஒரு ரூபாய் தானே, ஒரு ரூபாய் சாப்பிட்டா என்ன ஆக போகுது, இந்த ஒரு இது சாப்பிட்டா என்ன ஆக போகுது, சாப்பிடலன்னா என்ன லைஃப், நம்ம எதுக்காக வாழ்கிறோம், இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது என் லைஃப்பில் இந்த ஒரு மாதம் மட்டும். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுக்குள்ளே நான் 70 வந்தே தீருவேன். ஸோ என் கூட யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் இது வந்து 7 days சேலஞ்ச் கிடையாது. இதுக்கப்புறம் இது வந்து 1 மந்த்துக்குள்ளே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 17 கேஜி சேலஞ்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 70லேருந்து, அதாவது 72லேருந்து 70 வர்றதுக்கான சேலஞ்ச் இது. ஸோ இதுக்கப்புறம் வர டைட்டில் எல்லாமே மாறி தான் வரும். என் கூட நீங்கள் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் எனக்காக இந்த ஒரு மாதம் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். பார்க்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு. நான் மார்னிங் எதுவுமே சாப்பிடல. அந்த சியா சீட் போட்டு வாட்டர் குடிச்சோம் இல்லைங்களா, அதோட சரி. ஸோ போயிட்டு நான் ஒரு 10-10:30 போல் வந்து சாப்பிடுவேன். அது மாதிரி லஞ்சாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 நாள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாயிட்டு தான் வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையில நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, 73லேருந்து இப்போ 72 வந்திருக்கு. அப்போ வந்து 1 kg தான் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம். அது எப்படி அதிகமாச்சுன்னே எனக்கு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சு வாட்டர் கண்டென்ட் இல்லை வேற ஏதாவது தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 daysல 1 kgன்றது வந்து அந்த மாதிரி தான் கம்மியாகும், வாட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 70 kg வர வரைக்கும் நம்ம வந்து இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து 70 kg வந்துடுவேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே 2 கிலோ கம்மியாகும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன சாப்பிட்றேன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கம்மி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து. ஸோ நான் எனக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த தப்பு பண்ணனாலும் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திக்குவேன் கண்டிப்பாக. ஸோ அது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடியலங்க நல்லா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஆனால் நான் இன்னும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே இல்லை. பல்லாங்க சியா சீட் குடிச்சதோட தான் இருக்கேன் ஒன்றுமே. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியில் போயிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர். ஸோ அவர் வந்தால் தான் நான் மாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியும் இப்போ சாப்பிட்றதுக்கு. அவங்க கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டதுனால இன்னும் சாப்பிடாம இருக்கேன். பயங்கரமாக பசிக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இப்போவே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று சாயந்தரம் 5 மணிக்குங்களா, 5 மணிக்கு என்னவோ சாப்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு சாப்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி 1:30 மணி ஆகுது. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம், ஐயோ என்னால் முடியலைங்க, இப்போவே என்னால் முடியும். ஸோ இப்படி இருக்கிற பசியில் பயங்கரமாக பசிக்குது. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டேன். இடையில வீட்டுக்கு போய் பாப்பா, குட்டி பாப்பா வருவா இல்லைங்களா, அவளை போய் விட்டுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இவங்க ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லவும் வந்தேன். 11:30க்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா 11:30லேருந்து இங்கே தான் இருக்கேன். போய் அந்த கீரை ஒன்று சமைச்சிட்டு கீரை கூட எடுத்துக்கலாம்
தோசை போட்டுட்டேன், முட்டை தோசை போட்டேன். கீரை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை சமைச்சிட்டே இருந்தேன். இவங்க கூப்பிடவும் சரின்னு அப்படியே அதை எங்கள் மாமியார்ட்ட பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. போய் தான் சாப்பிடணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணுறது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. நான் இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன். ஒரு 2 முட்டை போட்ட தோசை, அதில் கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கு, அப்புறம் கீரை பொரியல், சாம்பார். இதுதான் இன்னைக்கு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:25 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் நடக்கவே வந்திருக்கேன். ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் எழுத வச்சு பசங்களுக்கு சாப்பிட வச்சு அப்புறம் கடையிலேருந்து வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ நான் நடக்க போகிறேன். ஒரு 1/2 நடந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 6 மணி 6 6:25க்கு வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. ஒரு 1/2 வந்து நம்ம நடந்திருக்கோம். இன்றைக்கி வாக்கிங் வந்து 1/2 நடந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வாக்கிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி 7 ஆக போதும். ஆனால் இன்னுமே எனக்கு பசிக்கலை. ஸோ அதையே கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால என்னன்னு தெரில, எனக்கு சரியாக பசிக்கலை இன்றைக்கி. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது எனக்கே தெரியுது, இது நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்னிங்கே லேட்டாக சாப்பிட்டு 2:30 மணிக்கு சாப்பிட்டு இப்போ வந்து சாப்பிட முடியல. ஆனால் நைட்டு வந்து பசிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது, அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நாளையிலேருந்து ப்ராப்பராக டைமுக்கு நான் சாப்பிட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஷாப் அது இதுன்னு போயிட்டு வரதுனால உண்மையுமே சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்க மாட்டேன்து. எதுக்குமே வந்து ப்ராப்பராக என்னால் வந்து டைம் ஒதுக்கி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது, சான்சஸ்லாம் இருக்குது. நம்ம நினச்சா ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்றலாம். ஆனால் நமக்கானது ரெடி பண்ணணுன்றது இருக்கிறத சாப்பிட்றத விட நமக்காக ரெடி பண்ணணுன்றதுலே டைம் போயிடுது. ஆனால் டைம்லாம் இல்லாமல் இல்லை. ஸோ என்ன இருக்குன்னா, தோசை இருக்கும், காலையில் தோசை இருக்கும், ஏதோ ஒரு குழம்பு இருக்கும். ஸோ ஆனால் அது கூட வந்து ஒரு ப்ரோட்டீனும் ஒரு வந்து நம்மளால் ஒரு ஃபைபரும் அது வந்து எடுத்துக்க முடியாத நிலமையினால நான் லேட்டாக ஆகுது எனக்கு. இன்றைக்கி மார்னிங்குமே நான் வந்து கீரை செஞ்சுட்டு தோசை கூட வச்சு கீரை சாம்பார் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சாம்பார் கீரை வைக்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்து கால் வந்துடுச்சு. ஸோ ஒர்க் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி. ஸோ அதனால் நான் கிளம்பி போயிட்டேங்களா. அங்கே போய் லேட் ஆனதுனால என்னால் சாப்பிட முடியல டைமுக்கு. ஸோ இதுதான் ஒரு ரீசன் நான் ப்ராப்பராக என்னால் பண்ண முடியாதது. மற்றபடி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் வேணும்னு பண்ணுறதில்ல. டைம் எனக்கு அமைய மாட்டேங்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ நைட்டுக்கு நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இப்போ கடைக்கு போயிடுவேன். போயிட்டு வந்துட்டு சீக்கிரமாக தூங்கிடணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் வந்து நைட்டு பசிக்காது. ஸோ உங்களை நான் ஷாப் போயிட்டு பார்க்குறேன். ஸோ ஹாய், நான் வந்து நைட் டின்னர் சாப்பிடலான்னு நினைக்காதீங்க. நான் மேலே அட்டாச் பண்ணுறேன். நான் 2 இட்லி, அப்புறம் மல்லி சட்னி, கொஞ்சம் தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஒரு 9:30 மணிக்கு நான் சாப்பிட்ருப்பேன். லேட்டு தான் இருந்தாலும் அப்போ தான் எனக்கு பசிச்சிச்சு. ஸோ பசிக்கும்போது லைட்டாக சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஸோ நாள் ஃபுல்லாக நம்ம சாப்பிடாம இருந்திருக்கோம். இப்போ 2 மணிக்கு தான் சாப்பிட்ருக்கோம், மதிய சாப்பாடு கூட, சரி காலையில் சாப்பாடு கூட. ஸோ அதனால் அது கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஈவினிங்குள்ளே சாப்பிட்டு முடிக்க பார்க்குறேன். டைமிங்கும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.